காவிரி நீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தின்படி கடந்த ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் வரை தமிழகத்திற்கு தர வேண்டிய 50 டிஎம்சி தண்ணீரை காவிரியிலிருந்து திறந்துவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதிகள் காவிரியிலிருந்து வினாடிக்கு 15,000 கனஅடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர். காவிரி கண்காணிப்பு குழுவிடம் தமிழக அரசு அறிக்கை அளிக்குமாறு தெரிவித்த நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து தற்போதைய நிலைமை குறித்தும் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விவாதிக்க இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பங்கேற்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்திற்கு தண்ணீர் தரக்கூடாது என வலியுறுத்தி கன்னட அமைப்பினர் நேற்று பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒகேனக்கல் அருகே ஆனைக்கல், ஜிகினி உள்ளிட்ட இடங்களில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை தீயிட்டு கொளுத்தினர். ஒரு சொட்டு தண்ணீர் கூட திறந்துவிடக் கூடாது என்று வலியுறுத்தியிருக்கும் கர்நாடகாவில் உள்ள காவிரி பாதுகாப்பு குழுவினர் இன்று மாண்டியாவில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தண்ணீரை திறந்துவிட்டால் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாகவும் அவர்கள் மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். கர்நாடக விவசாயிகளுக்கு தங்கள் மாநில அரசு துரோகம் இழைத்து விட்டதாகவும் இதனை கண்டித்து வருகிற 9ஆம் தேதி மாநிலம் தழுவிய பந்த் நடத்தப் போவதாகவும் கர்நாடக ஒக்குட்டா என்ற அமைப்பின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் கூறியிருக்கிறார். கர்நாடக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவதால் தமிழக அரசு பேருந்துகள் ஹொசூரில் நிறுத்தப்பட்டுள்ளன. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அதனை மீறி அங்குள்ள விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாண்டியா, மைசூரு உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஹொசூர் வழியாக கர்நாடகா செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் மாநில எல்லையான ஹொசூர் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஹொசூர் பேருந்து நிலையம், பணிமனை போன்ற இடங்களில் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஆனால் கர்நாடக மாநில பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகின்றன. 3 நாட்கள் விடுமுறை முடிந்து பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லவிருந்தவர்கள் பேருந்துகள் இல்லாததால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் கர்நாடக அரசு பேருந்துகளில் கூட்டம் அலைமோதியது.